நான் சொல்ல போற விஷயத்தை மனசை கொஞ்சம் திடப்படுத்திட்டு கேளு செந்தில். இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி துர்காவோ இல்லை வேற யாரோ அல்ல. சந்திரமுகியால பாதிக்கப்பட்டிருக்கிறது உன் மனைவி கங்கா தான். நீ எனக்கு ஃபோன் பண்ணி என்னை இங்க மறுபடியும் வர வச்சப்போ இந்த வீட்டில் நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் துர்கா தான் காரணம்னு சொன்னேன். ஆனா நான் இங்க வந்த அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன் இங்க நடக்கிற சம்பவங்களுக்கும் துர்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. ஆனா இந்த வீட்டில் ராத்திரி 12 மணிக்கு மேல சந்திரமுகி ரூம்ல யாரோ பாடுறதும் சதங்க கட்டி ஆடுறதும் நான் கேட்டேன். என்னுடைய சத்தம் கேட்ட உடனே அந்த சத்தம் நின்றுடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் இந்த வீட்டில் யார் செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்ணேன். அந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு நாள் உன் மனைவி கங்காவை நான் சந்திரமுகி அறை கூட்டிட்டு போனேன். அந்த அறையில தான் அவன் முகத்தில் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவை அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. சிவாஜின சைக்கிக் வைப்ரேஷன். அந்த நிமிஷமே எனக்கு புரிஞ்சு போச்சு, சந்திரமுகியால பாதிக்கப்பட்டிருக்கிறது வேற யாரும் இல்லை, கங்காதான். இதை மறுபடியும் உறுதிப்படுத்திக்கத்தா காணாம போன சந்திரமுகியோட சலங்கியை கங்கா கிட்ட காட்டி அது சந்திரமுகியோட சலங்கியே இல்லைன்னு வேணும்னே போய் சொன்னேன். கங்கா இதை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது, இது அது இல்லை. அப்போ கோபத்தில் சில வினாடிகள் கங்கா சந்திரமுகியா மாறினதை நான் பார்த்தேன். கங்கா இதை பத்தி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. இதுக்கே எவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஆமா செந்தில், கங்கா அப்பப்போ சந்திரமுகியா மாறுறா. இதுதான் அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதி. நாம பத்திரிகைகளில் படிக்கலையா, 20 வயசு பொண்ணு 60 வயசு கிழவு மாதிரி பேசுறா, 5 வயசு பையன் இறந்து போன தாத்தா மாதிரி நடந்துக்கிறான்னு. இதுவும் அதே மாதிரி தான். இது எங்க மருத்துவ ரீதியில சொன்னா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, அதாவது ஒருவர் இன்னொருவரா மாறும் தன்மை, எ பொசிஷன் ஸ்டேட். கங்கா இந்த நோயால தான் பாதிக்கப்பட்டிருக்கா. எப்பவும் குடும்பத்தனமா இருக்கிற கங்காவுக்கு இது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு கண்டுபிடிக்கத்தான் உங்க சின்ன மாமாவை கூட்டிக்கிட்டு அவ பிறந்த ஊரான ஏலூருக்கு போனேன். நமக்கெல்லாம் கங்காவோட சந்தோஷமான ஒரு பக்கம் தான் தெரியும், அவளுடைய இன்னொரு பக்கம், அதாவது சின்ன வயசுல அவ அனுபவிச்ச கொடுமைகள் அவ ஊருக்கு போன பிறதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கங்காவோட அப்பா ஒரு தாழ்ந்த ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால அவரோட ஜாதிகாரங்க அவரை ஊரை விட்டே தள்ளி வச்சுட்டாங்க. கங்காவோட அப்பா இறந்து போன பிறகு அந்த பணத்தை கூட ஊருக்குள்ளே எரிக்க அந்த ஊர் ஜனங்க விடலை. ஊர் ஜனங்க ஒவ்வொருத்தருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் அந்த பணத்தை எரிக்க விடுவோன்னு பஞ்சாயத்தில் சொன்னதுனால வேற வழி இல்லாம கங்காவோட அம்மா அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டாங்க. அந்த அவமானத்தில் அவங்க சத்தும் போயிட்டாங்க. இறந்து போன அந்த 2 பேர் உடலையும் கங்கா முன்னாலே அந்த ஊருக்காரங்க பெட்ரோல் ஊற்றி அங்கேயே எரிச்சிட்டாங்க. கண்ணு முன்னாலேயே தன் தாய் தந்தை கிடந்த கொடுமையா பார்த்த கங்கா கோபத்தில் ஆவேசமா பண்ணையாரை தாக்கி மயக்கம் அடைஞ்சார். இதுதான் அவளுக்கு ஏற்பட்ட முதல் பாதிப்பு, ஃபர்ஸ்ட் சைக்கிக் டிசார்டர். சின்ன வயசுலயே பெத்தவங்களை இழந்த கங்காவை அவளுடைய பாட்டி தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. தாய் தந்தை இழந்த கங்கா பாட்டி சொன்ன பழைய கதையெல்லாம் கேட்டுதான் வளர்ந்தா. அவ எந்த கதையை கேட்டாலும் அந்த கதையில வர்ற கதாபாத்திரமாகவே தன்னை நினைச்சுக்கிற மனோபாவம் அவளுக்கு அந்த சின்ன வயசுலேயே இருந்ததுன்னு நான் அங்கே போற பிறகு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். கங்கா 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அவ பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. பாட்டி பத்தியே நினைச்சிட்டு இருந்த கங்கா பரீட்சைக்கு படிக்காம தூக்கம் இல்லாம ராத்திரி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சா. மறுநாள் ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதாம ஆன்சர் ஷீட்டை தூக்கி போட்டு ஒரு பைத்தியக்காரை மாதிரி ஓடின கங்காவை இன்னும் மறக்கலன்னு அந்த கிளாஸ் டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க. அவளுடைய உடம்புக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெரியாம அதை குணப்படுத்தாமலே அவளுடைய பாட்டி அவளை விட்டுட்டாங்க. பாட்டி இறந்த பிறகு கங்கா தன்னுடைய தனிமையிலிருந்து தன்னை காப்பாத்திக்க குறும்புத்தனமா மாறினா. சின்ன வயசுல அவ கேட்ட அந்த பழைய கதைகள், அந்த கதாபாத்திரங்கள் அவ மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தனால்தான் இந்த அரண்மனையை வாங்க உன்னை வற்புறுத்துறான். கங்காவோட குறும்புத்தனமான அந்த குணம்தான் அவ சந்திரமுகி அறைக்கு போறதுக்கு தூண்டுதலா இருந்துச்சு. அவளுடைய பிறவி பலகீனம்தான் சந்திரமுகி கங்காவை அடையிறதுக்கு காரணமா இருந்துச்சு. கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனா, கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியா மாறினா. இப்படிதான் சந்திரமுகி கங்காவை அடைஞ்சா. இப்படி ஒரு மாற்றத்தை என் மனைவிட்ட நான் எப்பவும் பார்த்ததே இல்லையே. சந்திரமுகி அமார கங்காவுக்கு உன்னுடைய தூக்கத்துடைய ஆழம், நீ எப்ப தூங்குவே எப்ப முழிச்சுப்பே எல்லாமே தெரியும். தன் மேலே யாரும் சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக தன் புடவையை தானே எரிச்சு எல்லாருடைய கவனத்தையும் துர்கா பக்கம் திருப்பி விட்டான். அன்னைக்கு மாடியில பிரியாவுக்கு தோத்துட்டு போனது கங்காதான். காஃபியில விஷம் கலந்தது கங்காதான். ஃபிஷ் டேங்க் தள்ளி உன்னை கொல்ல பார்த்ததும் கங்காதான். இப்போ
இவர் மேல கற்பழிப்பு பழி போட்டதும் உன் மனைவி கங்காதான். ஏன் 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 செந்தில் கங்கா சந்திரமுகியா மாறும்போது அவ தன் காதலன் குணசேகரன் நான் நினைக்கிறது இப்போ அதே குணசேகரன் வீட்டில் குடியிருக்கிற இந்த விஸ்வநாதனை தான். பிரியா இவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு பிரியாவை கொலை பண்ண முயற்சி பண்ணா. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு இவர் மேல இப்படி ஒரு பழி சுமத்துனா இந்த கல்யாணம் நின்றுடுங்கிறதுக்காகத்தான் நேத்து அப்படி நடந்துக்கிட்டான். சரி, என்ன எதுக்கு 2 முறை கொலை பண்ண பார்த்தா? கங்கா சந்திரமுகியா மாறும்போது அவ தன் காதலன் குணசேகரனா நினைக்கிற இந்த விஸ்வநாதன் அடையிறதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது யாரு? கங்காவோட புருஷன் நீ. அதனால்தான் உன்னை சாவடிக்கணும்னு 2 தடவை முயற்சி பண்ண. ஃபிஷ் விழுந்த அன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சோன்னு வீட்டில் எல்லாருமே பதட்டமா இருக்கும்போது எந்த விதமான பதட்டமும் இல்லாம அமைதியா வந்த கங்காவை நான் பார்த்தேன். அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினதை நான் உணர்ந்தேன். அவளை சுயநினைவுக்கு கொண்டு வரத்தா நான் சத்தம் போட்டு துர்காவை கூட்டிட்டு போய் ஒரு அறையில் அடைச்ச. கங்கா பத்தி எல்லா உண்மைகளும் அவகிட்ட சொன்னேன். கங்கா குணமடைகிறதுக்காக 1 தடவை இல்லை 100 தடவை வேணும்னாலும் நான் பழி ஏத்துக்க தயாரா இருக்கேன்னு துர்கா என்கிட்ட சொன்னேன். துர்கா பழியை ஏத்துக்கிட்டா கங்கா சுதந்திரமா சந்தோஷமா நடமாட ஆரம்பிச்சா. இது எல்லாத்தையும் செய்யற அந்த சந்திரமுகியோட லட்சியம் என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் ஆச்சாரியருடைய பூஜையும் மீறி நானே அந்த ராஜாவா சந்திரமுகி முன்னாடி நின்னேன். எப்போ நான் ராஜாவா முன்னாடி போய் நின்னேனோ அந்த நிமிஷமே அவ என்னத்தான் அந்த வேட்டையான் ராஜான்னு முழுசா நம்பிட்டான். வர்ற துர்காஷ்டமி அன்னைக்கு அந்த ராஜாவை கொலை செஞ்சு பழி தீர்த்துக்கிறது அவளுடைய லட்சியம்னு அவ என்கிட்டயே சொன்னான். சந்திரமுகியோட இந்த லட்சியம் நிறைவேறலைன்னா நம்ம கங்கா நம்ம கிடைக்க மாட்டான். அப்படின்னா வர துர்காஷ்டமி அன்னைக்கு அவ கொலை பண்ண போறது? எஸ். அவ அந்த வேட்டையன் ராஜாவா நினைச்சிட்டு இருக்கிற என்னத்தான். சந்திரமுகியோட இந்த லட்சியம் நிறைவேறலைன்னா அவ தன்னைத்தானே அழிச்சுக்குவா. அதனால சாக போறது சந்திரமுகி இல்லை, நம்ம கங்கா தான். இந்த போராட்டத்திலே நான் கங்காவை காப்பாற்ற போறேனா இல்லை என்னையே நான் இழக்க போறேனா தெரியாது. இதுல ரொம்ப பரிதாபமான விஷயம் என்னன்னா சந்திரமுகிங்கிற ஒரு கேரக்டர் தன் உடம்புக்குள்ள வந்துட்டு போறத பாவம் நம்ம கங்காவுக்கு தெரியாது. செந்தில், செந்தில், கதவு திறங்க. யாரு கதவு வெளியே தாப்பா போட்டது? அது துர்காவா இருக்கும். இது பாருங்க, என் புடவை யாரோ கிழிச்சிருக்காங்க. அதுவும் துர்காவோட வேலை தான் இருக்கும். துர்கா? ஆமா, இது டான்ஸ் எப்படி இருந்தது? எனக்கு ஞாபகம் இல்லை டாக்டரே, ஒரே தூக்க கலக்கமா இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. அட விஸ்வநாதன், எப்போ வந்தீங்க? காஃபி டீ ஏதாவது கொடுத்தாங்களா? இல்ல பரவாயில்ல. வீட்டுக்கு வர போற மாப்பிளைக்கு ஒரு காஃபி கொடுக்க கூட இந்த வீட்டுல ஆள் இல்ல. இருங்க, நான் போய் கொண்டு வரேன். இப்ப கங்காவுக்கு நடந்தது எதுவுமே தெரியல பாத்தியா? என்ன கொடுமை சரவணன்.